உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். हम सब आपको जो है उद्धारकर्ता यीशु मसीह के नाम पे अपना वंदना सुनाते हैं. அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிற விதிமுறைகளின்படி இன்றைக்கு நாம் கூடி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாமல் போனாலும் இந்த ஆன்லைன் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். सरकार की जो ऑर्डर है उसके द्वारा जो है हम एक साथ इकट्ठा होकर पर प्रभु की आराधना नहीं कर सकते हैं, लेकिन ऑनलाइन के द्वारा आप सबको हमने मिलने का एक अवसर मिला है, इसलिए मैं प्रभु की स्तुति करता हूँ. நாம் கர்த்தருடைய வேதத்திலே இருந்து ஒரு சில பகுதிகளை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. पवित्र शास्त्र से कुछ वचनों पर हम ध्यान देने के लिए पवित्र आत्मा हमारी सहायता करे. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो. நாம் சில வாரங்களுக்கு முன்பதாக எகிப்திலே இருந்து கானானுக்கு போகிற பிரயாணத்தை குறித்து சில காரியங்களை சிந்தித்து பார்த்தோம். कुछ दिनों के पहले मिस्र से कानान देश के लिए जाने का जो यात्रा है उसके बारे में हमने ध्यान दिया. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். और उसी के द्वारा और भी कुछ कार्य हम आज ध्यान देंगे. நம்முடைய தியானத்திற்காக நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7 மற்றும் 8வது வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம். हमारे ध्यान के लिए निगमन का पुस्तक 3रा अध्याय उसका 7वां और 8वां वचन. ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். वहाँ पर कहा गया कि फिर यहोवा ने कहा, मैंने अपनी प्रजा के लोगों जो मिस्र में हैं उनके दुख और निश्चय को देखा, और उनकी जो चिल्लाहट परिश्रम करने वालों के कारण होती है उस पर भी मैंने सुना, और उनकी पीड़ा पर मैंने चित्त लगाया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो. எகிப்திலே இருந்து கானானுக்கு போகிற ஒரு யாத்திரை. मिस्र से कानान में जाने वाला एक यात्रा. நாம் அந்த வாரத்திலே சிந்திக்கிற பொழுது எகிப்து எப்படிப்பட்ட இடம் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र कहता है मिस्र जो है वो दास बनाने का एक जगह है. அடிமைத்தனத்தின் வீடு. हमें दास बनाता है. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுவித்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொன்னதை நாம் வாசித்து பார்க்கிறோம். हम प्रजा ऐसे पढ़ते हैं कि तुझे जो मिस्र में दास बनाया गया था वहां से तुझे छुड़वाने वाला प्रभु मैं ही हूँ. எகிப்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, எகிப்து ஒரு இருப்பு காலவாய் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. एक अंधकार का जगह मिस्र है. அப்படி ஒரு இருப்பு காலவாயில இருந்து தேவன் நம்மை விடுவிக்கும்படிக்கு இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். ऐसे एक जगह से हमें बचाने के लिए ही प्रभु इस पृथ्वी में आए. இந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலே இருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நாம் புறப்பட்டு போக வேண்டும் என்றால் சில படிகளை நாம் கடந்து போக வேண்டும். ऐसे दास के द्वार से निकलकर हमें दूध और शहद बहने वाले देश में जाना है, तो कुछ कार्यों को हमें ध्यान रखना है. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த கானான் யாத்திரைக்கு ஒப்பாகவே நாம் பரலோக யாத்திரைக்கு சில காரியங்களை நம்முடைய ஜீவிதத்திலே செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. जैसे इजराइल के लोग कानान में जाने से पहले जो यात्रा उन्होंने पूरा किया, वही उसी की तरह परमेश्वर के उस स्वर्ग के राज्य में जाने के लिए हमें उस यात्राओं को पूरा करना है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो. இந்த கானான் யாத்திரை அவர்கள் தொடங்குகிற பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது என்பதை நாம் அந்த வாரத்திலே சிந்தித்து பார்த்தோம். जैसे हमने ध्यान दिया कि इस कानान का जो यात्रा शुरुआत होने से पहले मेमने के एक बछड़े को वहां पर बलि चढ़ाया गया. அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், புளிப்பு இல்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும் என்று சொன்னார். और उसके बाद प्रभु यहोवा ने ऐसे कहा, जिस रोटी में खटाई ना हो उस रोटी को तुम्हें खाना है. அதற்கு பிறகு செங்கடலின் அனுபவம் ஒன்று அவர்களுக்கு காத்திருந்தது. और उसके बाद जो है एक समंदर का अनुभव उनके लिए राह देख रहा था. அதற்கு பிறகு ஒரு பெரிய வனாந்தர பாதை அவர்களுக்கு காத்திருந்தது. और उसके बाद जो है एक जंगल का यात्रा उनके लिए राह देख रहा था. அந்த வனாந்தர பாதையிலே சீனாய் மலையின் அனுபவம் அவர்களுக்கு காத்திருந்தது. और उस रास्ते पे जो है सीनाई ऐसा एक पर्वत वहां पर उनकी राह देख रहा था. அதற்கு பிறகு கடைசியாக அவர்கள் யோர்தானின் அனுபவத்தை கடந்து கானானுக்குள் கால் வைத்தார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. और आखिरी में योर्दान के अनुभव के बाद ही उन्होंने कानान देश में अपने पैरों को रखा. இந்த ஒவ்வொரு பகுதிகளுமே ஆவிக்குரிய அந்த பிரயாணத்தின் ஒவ்வொரு முக்கியமான காரியங்களை
நமக்கு விளக்கி காண்பிக்கிறதாக இருக்கிறது. इसका हर एक भाग जो है आत्मीय मतलब से हमें इसे दिखाई पड़ता है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो। ஒரு மனிதன் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனது பலத்தினாலே அவன் விடுவிக்கப்பட முடியாது. मिस्र से अगर हमें एक मनुष्य को छुटकारा पाना है तो अपने बलबूते पर वो नहीं छुटकारा पा सकता। அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதை பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் சிந்தித்து பார்த்தோம். अगर उसे छुटकारा पाना है तो वहाँ पर एक मेमने के बछड़े का बलिदान वहाँ पर बहुत जरूर है। அந்த ஆட்டுக்குட்டியை பஸ்கா என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. वो मेमने का बछड़े को फसहा ऐसे कहा गया है। அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று பரிசுத்த வேதத்திலே அவர் சொல்லுகிறார். प्रेरितों का पौलुस कहता है कि फसहा का जो मेमना यीशु मसीह है वो हमारे लिए बलि हुए। அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது நிருபத்தில் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று தனது நிருபத்தில் அவர் எழுதுகிறார். प्रेरितों का पतरस कहता है कि एक निर्दोष मेमने के लहू से ही हम सब जो है छुड़वाए गए। எனவே இந்த இருப்பு காலவாயிலிருந்து நாம் தப்புவிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது குற்றமில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தவிர வேறே ஒரு வழி இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ऐसे पाप अंधकार से हमें अगर बचना है तो एक निर्दोष यीशु मसीह के लहू से अगर हम छुटकारा पाए तो ही हम बच पाएंगे। இப்பொழுது இந்த பஸ்காவின் அனுபவத்தை ஒரு மனிதன் கடந்த பிற்பாடு வேதம் அவனுக்கு கொடுக்கிற இரண்டாவது அனுபவத்தை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க போகிறோம். ऐसे फसहा के अनुभव के बाद पवित्र शास्त्र में जो दूसरा अनुभव लिखा है उसके बारे में हम पढ़ेंगे। பஸ்காவின் அனுபவம் இல்லாமல் இந்த அனுபவம் நாம் சிந்திக்க போகிற அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வர முடியாது. फसहा के अनुभव के अलावा कोई और अनुभव हम एक मनुष्य की जिंदगी में नहीं आ सकता। பஸ்காவின் அனுபவம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தேவையான முக்கியமான அவசியமான அனுபவமாய் இருக்கிறது. फसहा का जो अनुभव है हर मनुष्य हम जो है हमारे जिंदगी में ये बहुत जरूरत है। அது என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிற அனுபவம். वो अनुभव क्या है? यीशु मसीह के लहू से जो हम धुलवाए गए हैं। அதைத்தான் நாம் ரட்சிப்பு என்று நாம் இந்த உலகத்திலே சொல்லுகிறோம். उसी को ही हम उद्धारता ऐसे कहते हैं। ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த கானான் பிரயாணத்திலே அடுத்தபடியாக வரப்போகிற அனுபவம் தான் புளிப்பு இல்லாத அப்பங்களை புசிக்கிற அனுபவம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. उद्धारता के अनुभव के बाद ये जो कानान का यात्रा है उसमें जो रोटी जिसमें खटाई ना हो ऐसा एक अनुभव। யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். निगमन का पुस्तक 13वां अध्याय उसका 3रा वचन अगर हम पढ़ें, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம் என்று பரிசுத்த வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे कहा गया कि फिर मूसा ने लोगों से कहा, इस दिन को स्मरण रखो जिसमें तुम लोग दासत्व के से घर अर्थात मिस्र से निकल आए हो और यहोवा तुमको वहां से अपने हाथ के बल से निकाले आए, इसमें खमरी रोटी न खाया जाए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो। அதனுடைய 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது 7 நாட்கள் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. वही 3रा अध्याय 6वां वचन कहता है कि हमें 7 दिन वही खमरी रोटी खाना है। 7 என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த வேதத்தின் அடிப்படையிலே அது ஒரு பூரணத்தை காண்பிக்கிறது. 7 जो है 7वां जो है वो इस पवित्र शास्त्र के अनुभव में एक पूर्णता को दिखाता है। எனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் பூரணமாக புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. पवित्र शास्त्र हमें सिखाता है कि यीशु मसीह के लहू से जो धुले हुए हैं उन्हें जो खमरी रोटी जो रोटी में खटाई ना हो उस अनुभव में चलना है। அந்த புளிப்பில்லாத அப்பங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதின் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால் புளிப்பு இல்லாத ஜீவிதம் செய்தல் என்று அர்த்தமாயிருக்கிறது. ये जो खमरी रोटी का मतलब आत्मीय मतलब ये है कि हमारे जिंदगी में कोई खटाई नहीं होनी चाहिए। புளிப்பில்லாத அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிற பொழுதே புளிப்பு உள்ள அப்பங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். बिन खटाई का रोटी का मतलब ये भी है कि जिस रोटी में खटाई हो वो भी इस पृथ्वी में है। கர்த்தர் தம்முடைய நாமத்திற்காக தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆசரிப்பு கூடாரத்தை இந்த உலகத்திலே அவர் உருவாக்குகிற பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே
பரிசுத்த அப்பங்களை படைக்கும்படிக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். पवित्र शास्त्र में ऐसे कहा गया कि प्रभु ने अपने लिए जो परमेश्वर का तंबू बनाया उसमें भी ऐसे जो खमरी रोटी है वही रखा गया था। அப்படி தேவ சமூகத்திலே படைக்கப்படுகிற அப்பங்கள் புளிப்பு இல்லாத அப்பங்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனது நியமமாய் இருக்கிறது. ये यहोवा का नियम था कि जो परमेश्वर के तंबू में रखा जाए रोटी हो उसमें कोई खटाई ना हो। அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு மனிதன் மீட்கப்பட்ட பிற்பாடு அவனுடைய ஜீவிதம் புளிப்பு இல்லாத ஜீவிதமாய் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. इसका मतलब यह है कि यीशु मसीह के लहू से धुलाए गए वो जो मनुष्य जो उद्धारता पाता है उसकी जिंदगी में आगे चलकर कोई खटाई नहीं दिखना चाहिए। இந்த அனுபவம் செங்கடலின் அனுபவத்திற்கு முந்தைய அனுபவம் என்பதை நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். ये जो अनुभव है समंदर के पहले वाला अनुभव है ये हम जान पाते हैं। செங்கடலுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே ஒருவன் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிற அனுபவத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். जो समंदर के रास्ते पे चलने से पहले ही एक मनुष्य को जो है जिसने उद्धारता पाया है उसकी जिंदगी में खटाई नहीं होनी चाहिए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की स्तुति हो। இந்த புளிப்பில்லாத ஜீவிதம் என்று பரிசுத்த வேதம் நமக்கு எதை சொல்லுகிறது? बिन खटाई का रोटी ये पवित्र शास्त्र में कैसे कहा गया है? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். प्रेरितों का पौलुस कोरिन्थियों की कलीसिया में लिखा गया हुआ एक वचन के बारे में हम पढ़ेंगे। 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 7 மற்றும் 8வது வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். पहला कोरिन्थियों का पुस्तक 5वां अध्याय उसका 7वां और 8वां वचन। முதலாவதாக 7வது வசனத்தை வாசிக்கிறேன். पहला हम 7वां वचन पढ़ेंगे। நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. पुराने खमीर निकाले अपने आप को शुद्ध करो कि नए गूंदे हुए आटा बन जाओ ताकि तुम अखमरी हो क्योंकि हमारा ही फसाहा जो मसीह है बलिदान हुआ है। 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் வாசித்து பார்க்கிறோம். 8वां वचन इसलिए आओ हम उत्सव से आनंद मनाएं ना तो पुराने खमीर से और ना बुराई और दुष्टता के खमीर से परंतु सीधाई और सच्चाई के अखमरी रोटी से। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो। அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். प्रेरितों का पौलुस कुरिन्थियों के सब कलीसिया में लिखते हैं நாம் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே जैसे हम अखमीर हैं। அப்படி என்று சொன்னால் ஒரு காலத்திலே நாம் புளிப்பு உடையவர்களாய் இருந்தோம். उसका मतलब ये है कि एक जमाने में हम जो हमारे में खटाई दिखाई पड़ी। ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் புளிப்புகள் அற சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். लेकिन आज यीशु मसीह के लहू से ही हम बिना खटाई के हैं। இப்பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் இப்பொழுது புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र कहता है कि हम नए गूंदे हुए आटा है। ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். पवित्र शास्त्र कहता है कि एक मनुष्य अगर मसीह में है तो वो एक नया इंसान है, पुराना सब कुछ मिट गया। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒருவன் கழுவப்பட்ட உடனே அவன் புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறான். यीशु मसीह के लहू से अगर कोई मनुष्य धुला गया तो एक नई जिंदगी में आता है। இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்த பிற்பாடு அவனுடைய ஜீவிதத்திலே கொஞ்சம் கூட புளிப்பு இருக்க கூடாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र हमें सिखाता है कि एक नई जिंदगी में आने के बाद उसकी जिंदगी में छोटा सा भी खटाई दिखाई नहीं पड़ना चाहिए। பரிபூரணமாக புளிப்பற்ற ஒரு ஜீவிதம் செய்ய வேண்டும். परिपूर्णता से उसे शुद्धता का जीवन सहना चाहिए। கொஞ்சம் புளிப்பு இருந்தாலும் அது பிசைந்த மா முழுவதையும் அது புளிப்பாக்குகிற வல்லமை அதற்கு உண்டு என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. पवित्र शास्त्र हमें कहता है कि अगर थोड़ा सा भी खटाई हो तो पूरे आटे में वो खटाई फैल जाता है। அதனால் தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொன்னார் 7 நாட்கள் பூரணமாக
அந்த புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும் என்று சொன்னார். इसीलिए परिपूर्णता को दिखाते हुए यहोवा ने इजराइल के लोगों से कहा कि 7 दिन जो है तुम्हें बिना खटाई के रोटियों को खाना है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो। கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத ஒரு ஜீவிதம் நாம் செய்ய வேண்டுமாம். हमारे जिंदगी में थोड़ा भी खटाई नहीं होना चाहिए। ரட்சிக்கப்பட்ட உடனேயே புளிப்பு இல்லாத ஒரு ஜீவிதத்திற்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. पवित्र शास्त्र हमें सिखाता है कि जैसे ही हम उद्धारता पाए हमारे जिंदगी में शुद्धता दिखना चाहिए। அந்த ஜீவிதத்தை குறித்து 8வது வசனம் சொல்லுகிறது, துப்புரவு என்னும் ஜீவிதம், ஸ்தோத்திரம், உண்மை என்னும் ஜீவிதம் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. वो जिंदगी कैसा होना चाहिए? सीधाई का और सच्चाई का। ரட்சிக்கப்பட்ட மனிதன் புளிப்பில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் துப்புரவானவனாக, இல்லை என்றால் பரிசுத்தமானவனாக, உண்மை உள்ளவனாக தனது ஓட்டத்தை தொடர வேண்டும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறார். एक मनुष्य ने अगर उद्धारता पाया तो उसकी जिंदगी के दौड़ में उसे सीधाई और सच्चाई दिखना चाहिए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की स्तुति हो। ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது சில புளிப்புகளை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கும்படிக்கு தமது சீஷர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். अपने चेलों को यीशु मसीह ने कुछ खटाइयों के बारे में संभाल कर रहने के लिए कहा। தம்மை பின்பற்றுகிறவர்கள் சில புளிப்புகளை குறித்து தன் ஜீவிதத்தில் கவனமாய் இருக்கும்படிக்கு தேவன் போதித்தார். परमेश्वर सिखाते हैं कि जो उनके पीछे है उनके खटाई कुछ पृथ्वी के कुछ खटाइयों से अपने आप को बचाना है। பரிசுத்த வேதத்திலே நாம் அப்படி 3 விதமான புளிப்புகளை நாம் வாசித்து பார்க்க முடியும். पवित्र शास्त्र में 3 तरीके का खटाई हम देख सकते हैं। நாம் இன்றைக்கு இந்த புளிப்பில்லாத ஜீவிதத்தை சிந்திக்கும்படியாக அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து வாசித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर हमारी सहायता करे, उन खटाइयों के बारे में हम ध्यान दें। மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். मत्ती का सुसमाचार का पुस्तक 16वां अध्याय उसका 6वां वचन। இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது. यीशु ने उनसे कहा, देखो फरीसियों और सदूकियों के खमीरों से सावधान रहो। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की स्तुति हो। 2 பேரை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். பரிசேயரை குறித்தும் சதுசேயரை குறித்தும் அவர்களது புளிப்பான தன்மையை குறித்தும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. फरीसी और सदूसियों के खमीर से हमें सावधान रहना है। நம்முடைய கானான் பிரயாணத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இந்த பரிசேய புளிப்பும் சதுசேய புளிப்பும் காணப்படாமல் நமது ஜீவிதத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. हमारे जिंदगी को संभाले रखना है इस फरीसी और सदूकियों के खटाई से। அது என்ன பரிசேய புளிப்பு, அது என்ன சதுசேய புளிப்பு? ये क्या खटाइयां है? மத்தேயு 16:12 சொல்லுகிறது. मत्ती का सुसमाचार का पुस्तक 16वां अध्याय வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். उनकी रोटी की खटाई के बारे में नहीं परंतु उनकी शिक्षा से सावधान रहना है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो। கானான் ஜீவிதத்திலே பரிசேயர்களின் உபதேசம் என்கிற புளிப்புக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். इन फरीसियों की शिक्षा से हमें सावधानी परखनी है। சதுசேயர்களின் உபதேசம் அப்படின்னு சொல்லப்படுகிற புளிப்புக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். सदूकियों की शिक्षाओं से हमें संभाल कर रहना है। அது என்ன பரிசேயர்களின் உபதேசம்? उनका ऐसा शिक्षा क्या है? அது என்ன பரிசேயர்களின் புளிப்பு? ये फरीसियों का खटाई क्या है? பரிசுத்த வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு பெயர் மாய்மாலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். अगर हम पवित्र शास्त्र में पढ़े तो उनका शिक्षा गलत रास्ते का है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की स्तुति हो। கானானுக்கு பிரயாணப்படுகிற ஒருவனும் மாய்மாலம் உள்ளவனாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. प्रभु नहीं चाहते हैं कि जो कानान की यात्रा करे वो गलत शिक्षा में चले। அதனால வேதம் சொல்லுகிறது துப்புரவு உண்மை என்று சொல்லப்படுகிற புளிப்பில்லாத அப்பங்களோடு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். इसीलिए प्रेरितों का पौलुस जो है ऐसे कहते हैं कि सीधाई और सच्चाई के रास्ते पे चलना है। மாய்மாலம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? गलत शिक्षा का मतलब क्या है? உண்மை இல்லாத ஒரு சூழ்நிலை, जिसमें कोई सच्चाई ना हो, உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று செய்கிற காரியங்கள், हमारे मन में कुछ हो और बाहर हम जो कुछ करते हैं, அதற்கு பெயர் தான் மாய்மாலம். उसी का मतलब है जो गलत शिक्षा। ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது பரிசேயர்களை பார்த்து மாயக்காரரே என்று கடிந்து கொண்டதை நாம் பரிசுத்த வேதத்தில் வாசித்து பார்க்க முடியும். फरीसियों को देखकर प्रभु यीशु मसीह जो गलत शिक्षा देते हैं
ऐसे कर कहते हैं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். पवित्र नाम की स्तुति हो। ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். कुछ वचनों के आपके सामने रखता हूँ। நாம் வாசிக்க போகிற வசனங்கள் யாருக்கோ எழுதப்பட்டவைகள் அல்ல, கானான் பிரயாணத்தை மேற்கொள்ளுகிற நமக்காக எழுதப்பட்டவைகள். ये जो पवित्र शास्त्र का वचन है किसी और के लिए नहीं, परंतु हम जो कानान की यात्रा कर रहे हैं हमारे लिए है। என்னோட கூட பைபிளை திருப்பி வாசியுங்கள் எல்லாரும். मेरे संग आप भी पढ़िए। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். मत्ती का सुसमाचार का पुस्तक 23वां अध्याय 23வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். उसका 13वां वचन। ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதிலே பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். हे कपटी शास्त्रियों और फरीसियों, तुम पर हाय, तुम मनुष्य के लिए स्वर्ग का राज्य का द्वार बंद करते हो, ना तो स्वयं उसमें प्रवेश करते हो, ना किसी अन्य को उसमें प्रवेश करने देते हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो। யார் இந்த பரிசேயர்கள்? कौन है ये फरीसियां? தேவனுக்காக வைராக்கியமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தங்களை பிரித்து எடுத்துக்கொண்டவர்கள். प्रभु के लिए ही हमें इस पृथ्वी में जीना है, ऐसे अपने आप को अलग करने वाले। ஆனால் அந்த பிரித்து எடுக்கப்பட்ட காரியம் அவர்களது உள்ளான ஜீவிதத்திலே காணப்படவில்லை. लेकिन ये जो अपने आप को अलग करने का जिंदगी जो है वो कपटी समान है। அதனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மாயக்காரனாகிய பரிசேயனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इसलिए प्रभु उनको देखकर कहते हैं कि हे कपटी शास्त्री और फरीसियों। ஏன் இவன் வாழுகிறது யாருக்காக வாழுகிறான் என்றால் பரலோக ராஜ்யத்திற்காக வாழுகிறது போல காண்பித்துக் கொள்ளுகிறான். वो दिखावट करते हैं कि वो स्वर्ग के राज्य के लिए जी रहे हैं। ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனும் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க விரும்புகிறவனையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. लेकिन पवित्र शास्त्र कहता है ना वो स्वयं परमेश्वर के राज्य में जाते हैं, ना जाने वाले को जाने देते हैं। அதற்கு பெயர்தான் மாய்மாலம். उसी का नाम कपटी है। அதற்கு பெயர்தான் மாய்மாலம். उसी का नाम कपटी है। பேசுவது கானானை குறித்து, वो बात करते हैं कानान के बारे ஆனால் में। கானானுக்குள் பிரவேசிக்கிற வழிமுறைகளிலே சரியாக நடவாமல் இருப்பதற்கு பெயர் மாய்மாலம் என்று நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். लेकिन उसके रास्ते पर सीधे न चलते हुए कपटी का रास्ता बताते हैं। நம்ம வேதத்தை வாசிச்சு பார்க்கும்போது பாருங்க, மத்தேயு 23:14 சொல்லுகிறது, மாயக்காரராகிய பரிசேயரே என்று வேதம் சொல்லுகிறது. 14वां वचन कहता है कपटी फरीसियों। அடுத்த வார்த்தை பாருங்க, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறீர்களே என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. दिखावट के लिए तुम लंबा सा प्रार्थना करते हो। புளிப்பு இல்லாத ஜீவிதம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? जो खटाई ना हो उसकी जिंदगी का मतलब क्या है? பார்வைக்காக தேவனுக்காக ஜீவிதம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். हमारा जिंदगी केवल दिखावट का नहीं होना चाहिए, ये पवित्र शास्त्र हम जान पाते हैं। பரிசேயர்களை போல ஜெபம் பண்ணுவதற்கு யாராலும் முடியாது. फरीसियों की तरह कोई भी प्रार्थना नहीं कर सकता। அவ்வளவு அழகா ஜெபம் பண்ணுவாங்க, वो इतना अच्छा प्रार्थना करते हैं, பெரிய ஜெபம் பண்ணுவாங்க, बहुत देर तक प्रार्थना करते हैं, நீண்ட ஜெபம் பண்ணுவார்கள். लंबा प्रार्थना करते हैं। ஆனால் அந்த ஜெபத்திற்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் காணப்படும் என்று தேவன் இந்த வார்த்தையிலே சொல்லி வைத்திருக்கிறார். लेकिन उनके प्रार्थना का और उनके जिंदगी का कोई संबंध नहीं होता, यही यहाँ पर हम पढ़ते हैं। அப்ப பரிசுத்தமுள்ள ஜீவிதம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? तो पवित्र जिंदगी का मतलब क्या है? நாம் எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். परमेश्वर चाहते कि हम जैसे जीते हैं वैसे ही हमें प्रार्थना भी करना है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की स्तुति அதனுடைய हो। 15வது வசனத்தை வாசிச்சு பார்க்கும்போது अगर हम 15वां वचन पढ़ें, ஆண்டவர் சொல்றார், மாயக்காரராகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தன் ஆக்கும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோதோ அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 15वां वचन कहता है कपटी शास्त्रियों और फरीसियों, तुम पर हाय, तुम जो जन को अपने मत के लिए उनके सारे जल और तल के फेरते हो, ना वो जल के मत के आ जाते हैं और तुमसे दुगना नगरियों बना देते हैं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो। நல்ல இந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. इस वचन पर आप ध्यान दीजिए। ரொம்ப பிரயாசப்பட்டு ஒருவனை தன்னை போல இவர்கள் மாற்றி விடுவார்கள். बहुत कठिनाइयों से अपनी तरह एक मनुष्य को वो बदल देते हैं। ஆனால் வேதம் சொல்லுகிறது,
உங்களை போல நரகத்தின் மகனாக அவனை நடத்துகிற குருடரான வழிகாட்டிகள் என்று 16வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. 16वां वचन कहता है कि तुम्हारी तरह नर्क के रास्ते पे उन्हें तुम चला रहे हो. ஏன் குருடரான வழிகாட்டிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது? क्यों अंधकार के रास्ते का ऐसे कहा गया है? வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது अगर हम शास्त्र में पढ़ें, தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் ஒன்றுமில்லை என்றும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறவன் பரிசேயன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे परमेश्वर के मंदिर पर जो सच्चाई करे और उस पे शपथ खाए वो वही फरीसी है. அந்த வசனங்களை எல்லாம் வீட்ல பொறுமையாக வாசிச்சு பாருங்கள். 18वां वचन में कहा गया है, घर पर जाकर अब पढ़कर देखिए. நீங்க தசம பாகத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கிறீர்கள். आप लोग जो है दाश्क में बहुत से सावधानी परखते हैं, ஆனால் நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விட்டீர்கள் என்று தேவன் குறை சொல்லுகிறார். लेकिन धर्म और करुणा को आपने छोड़ दिया है. புளிப்பில்லாத ஜீவிதம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? जिस जिंदगी में खटाई ना हो उसका मतलब क्या है? உள்ளுக்குள்ளே நீதியும் இரக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறார். हमारे मन में जो है धर्म और कृपालु होना चाहिए. 27வது வசனத்தை வாசிச்சு பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது பாருங்க. 27वां वचन अगर हम पढ़ें, மாயக்காரராகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஏனென்றால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்களே என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. हे कपटी शास्त्री और फरीसी तुम पर हाय, तुम चुने हुए फिरी के कब्रों के समान हो. எப்படி அந்த கல்லறை வெளிப்புறமாக பார்ப்பதற்கு அழகாக இருக்குமோ அதுபோல வெளிப்புற வாழ்க்கை ரொம்ப அழகாக காணப்படும். जैसा वो कब्र बाहर से देखने में सुंदर है, वैसा ही उनका जिंदगी भी सुंदर होता है. ஆனால் உள்ளமோ பொல்லாப்பு நிறைந்ததாய் துர்க்குணம் நிறைந்ததாய் நாற்றம் பிடித்ததாக காணப்படுகிறது. लेकिन उनके मन में जो है दुष्टता से भरी होती है. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எந்த மனிதனின் இருதயமும் பொல்லாப்பு நிறைந்ததாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. प्रभु नहीं चाहते कि जो उनके लहू से धुले गए हो उनके मन में दुष्टता हो. அதனால தான் அவரது இரத்தம் நம்ம எப்படி சுத்திகரிக்கிறது என்றால் செத்த கிரியைகளற நமது மனசாட்சியை அவரது இரத்தம் சுத்திகரிக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. जो मरा हुआ क्रिया है उसके प्रभु का लहू जो है उसे धुलवाता है. ஒரு செத்த கிரியையும் நம்முடைய ஜீவிதத்திலே காணப்பட முடியாது. मरा हुआ क्रिया जो भी है हमारी जिंदगी में नहीं दिखता. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. वो इसलिए क्योंकि पवित्र शास्त्र कहता है कि यीशु मसीह का लहू हमें हर पापों से छुटकारा दिलाता है. ஏன் இந்த மாய்மாலமான வாழ்க்கை நமக்கு அவசியம் இல்லை? क्यों ऐसा कपटी का जिंदगी हमें नहीं चाहिए? பரிசுத்த வேதத்திலிருந்து நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். पवित्र शास्त्र से एक वचन बताता हूँ. யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். आयुब का पुस्तक उसका 13वां अध्याय हम लेंगे. யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 13वां अध्याय उसका 16वां वचन. அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியிலே சேரான் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. यही मेरा बचाव है, वो कपटी जो है वो उसके समान नहीं हो सकता. மாயக்காரன் அந்த கானானுக்குள்ளே போய் சேர முடியாது. कपटी जो है कानान देश में नहीं जा सकते. ஏனென்றால் கானான் என்று சொல்லப்படுகிறது அது பரலோக ராஜ்யத்தை குறிப்பிடுகிறதாய் காணப்படுகிறது. वो इसलिए आत्मीय अर्थ में कानान देश जो है स्वर्ग का राज्य बताता है. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. पवित्र शास्त्र हमें सिखाता है कि हमारा परमेश्वर स्वर्ग में है. அவரது சன்னிதானத்தில் போய் சேருவதுதான் அந்த கானானின் யாத்திரையை வெற்றியாக முடிப்பதற்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. उनके राज्य में पहुंचना ही उस कानान की यात्रा का एक सावधान चिन्ह है. அப்ப வேதம் சொல்லுகிறது மாயக்காரன் அவரது சந்நிதியிலே போய் சேர முடியாது. ऐसे पवित्र शास्त्र कहता है कि जो कपटी इंसान है उनके राज्य में नहीं जा सकता. அப்படி என்று சொன்னால் கானானை போய் சென்றடைய முடியாது. उसका मतलब ये है कि जो कानान में नहीं पहुंच सकता, பரலோகத்தை போய் சென்றடைய முடியாது. स्वर्ग के राज्य में नहीं पहुंच सकता. எனவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். वो इसलिए क्योंकि ऐसे कहा शास्त्र कहता है कि फसह का दिन जो है सच्चाई और सीधाई से हमें संभालना है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो. நாம் இன்னொரு புளிப்பை குறித்தும் நாம் வாசித்து கேட்டோம் வேதத்துல. और एक कटाई के बारे में हम पढ़ेंगे. அந்த புளிப்பின் பெயர் சதுசேயரின் புளிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. उस कटाई का नाम सदुकिया है. சதுசேயரின் புளிப்பு என்று சொன்னால் அந்த புளிப்பிற்கு உபதேசத்தில் புளிப்பு என்று அர்த்தமாய் இருக்கிறது. सदुकिया का खटाई का मतलब है कि उपदेश का खटाई. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की स्तुति हो. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.
जो लोग उद्धारता पाए प्रभु ने उन्हें जो है रोज में अपनी कलीसिया में भरा। அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். वो जो है प्रेरित के शिक्षा में उन्होंने अपने आप को संभाले रखा। ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உடனேயே தேவன் அந்த ஆத்துமாவை உபதேசத்திற்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். कोई मनुष्य अगर यीशु मसीह के लहू से धुले गए हो तो परमेश्वर अपने उपदेश में उस मनुष्य को चलाते हैं। ஏன் உபதேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார்? क्यों उनके उपदेश की ओर चलाते हैं? உபதேசங்களை கேட்கிற பொழுது நம்முடைய ஜீவிதம் அது பரிபூரணத்திற்கு நேராக ஆயத்தப்படுத்தக்கூடும். प्रभु के उपदेश को जब हम सुनते हैं तो हमारा जिंदगी परिपूर्णता से भरता है। அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கிறோம். इसीलिए प्रेरित का पौलुस तीमुथियुस को कहता है कि तेरे उपदेश के बारे में तू सावधानी पर रखना। அப்படி எச்சரிக்கையாய் இருந்தால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்ளுவாய் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் வாசித்து அறிந்து ऐसे பார்க்கிறோம். अगर तूने सावधानी परखा तो तू और तू जिसे उपदेश देता है तू उसे उद्धारता के रास्ते पर चलाएगा। அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உபதேசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ऐसे परमेश्वर की संतानों को परमेश्वर का उपदेश एक मुख्य कार्य है। சதுசேயர்கள் தங்கள் உபதேசத்திலே ஒரு கோளாறை வைத்திருந்தார்கள். सदुकी लोग जो है अपने उपदेश में उन्होंने गलत शिक्षा रखा था। அது என்ன உபதேசம் என்று சொன்னால், वो क्या उपदेश था? உயிர்த்தெழுதல் இல்லை என்று அவர்கள் சாதித்தார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. जो जिलाया उठाना है वो नहीं है ऐसे वो कहते हैं। உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்தார்கள். हम जिलाए नहीं सकते हैं। இது ஒரு உபதேச கோளாறு. ये गलत शिक्षा है। எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर की संतानों, கானானுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே நிலைத்து இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. अगर कानान के राज्य में हमें प्रवेश करना है तो परमेश्वर के उपदेश में हमें स्थिर रहना है। கடைசி காலங்களிலே अनेक உபதேசங்களிலே கோளாறுகள் கடந்து வருகிறது. आखिरी समय आखिरी कालों में जो है उपदेश में गलत शिक्षा आएगा। அநேகர் தவறான சில உபதேசங்களை போதிக்கிறார்கள். कुछ लोग गलत शिक्षा सिखलाते हैं, தவறான சில உபதேசங்களை பிரசங்கிக்கிறார்கள். गलत उपदेश प्रचार करते हैं। யார் என்ன பிரசங்கித்தாலும் அது பரிசுத்த வேதம் சொல்லுகிற உபதேசம் தானா என்பதை நாம் அறிந்து கொண்டு புளிப்பில்லாத ஜீவிதம் செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறார். चाहे जो भी प्रचार करे वो प्रचार जो है पवित्र शास्त्र का उपदेश है कि नहीं ये हमें सोचना है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की அப்ப स्तुति हो। நாம கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. जो उपदेश हमने सीखा है उसमें हमें स्थिर खड़ा रहना है। இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் நம்மை தகுதிப்படுத்துவது வேறு ஒன்றும் இந்த உலகத்திலே கிடையாது. यीशु मसीह के लहू के अलावा हमें कोई और लहू योग्यता नहीं बनाता। அவரது கிருபையை அல்லாமல் நம்மை தகுதிப்படுத்துவது ஒன்றும் கிடையாது. उनकी कृपा के अलावा और कोई हमें योग्य नहीं बनाता। இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். यीशु मसीह केवल वही एक सीधा सा रास्ता है। அவராலே அல்லாமல் பரிசுத்தமான அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பது கூடாத காரியம். उनके अलावा हम परमेश्वर के राज्य में नहीं जा सकते। அந்த பரிசுத்த பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. अगर उस स्वर्ग के राज्य में हमें जाना है तो अपने आप को हमें पृथ्वी से अलग करना है। ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை நாம் வாசித்து பார்க்கிறோம். कि क्रिस्त के लोगों को और पृथ्वी के अन्य लोगों के बीच में कोई संबंध नहीं। நாம் அசுத்தத்தை விட்டு விலக வேண்டும். हमें अशुद्धता से अलग करना है। பரிசுத்தத்திலே பிரயாசப்பட வேண்டும். पवित्रता में जीना है। ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். उद्धारता पूरा हो इसमें प्रयास இடுக்கமான करना வாசல் है। வழியே பிரவேசிக்க வேண்டும். ऐसे बड़े रास्ते पे चलना है। நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. अनंत जीवन है। அந்த நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்பட வேண்டும். उस अनंत जीवन के लिए तैयार रहना है। வேதம் என்ன சொல்லுகிறதோ அத்தனை உபதேசங்களையும் நாம் கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். पवित्र शास्त्र में जो उपदेश कहा गया उस उपदेश को पूरा करना हमें प्रयास उठाना है। அப்படி செய்தால்தான் ஒரு மனிதன் சீஷனாக மாற முடியும். अगर कोई ऐसा करे तो ही वो प्रभु का चेला बन सकता है। அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று சொன்னார். इसीलिए प्रभु यीशु मसीह ने कहा कि तुम जो हो सब जगह पर जाकर प्रचार करो और अपना चेला बनाओ। ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பதாக சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று அவர் கடைசி கட்டளை கொடுத்ததை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். बपतिस्मा देने से पहले उन्हें चेला बनाकर फिर ही बपतिस्मा दो, ऐसा यीशु मसीह का आखिरी वाचा है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
पवित्र नाम की स्तुति हो। நாம் நல்ல சீஷர்களாக மாற வேண்டும். हमें अच्छा चेला बनना है। நாம் நமது குருவை பின்பற்றுகிற சீஷர்களாக மாற வேண்டும். हमारे गुरु को जो हम पीछा करें ऐसे अच्छे चेला बनना है। நமக்கு குரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. हमारा गुरु हमारा यीशु मसीह है। வேதத்துல இன்னொரு புளிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. और एक खटाई के बारे में कहा गया है। மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்க முடியும். ஏரோதின் புளிப்பை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मरकुस के पुस्तक में ऐसे कहा गया कि हेरोदियों का जो खटाई है उससे हमें संभाल कर रहना है। ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் வாசித்து பார்க்க முடியும். हेरोदियों का जो खटाई है उससे हमें अपने आप को सावधानी परखना இந்த है। ஏரோதின் புளிப்பு என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஜீவித புளிப்பு என்று அர்த்தமாய் இருக்கிறது. इसका मतलब ये है कि हमारे जीवन का खटाई। மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்கள். मरकुस का सुसमाचार का पुस्तक 6वां अध्याय पढ़कर देखिए। அவனுடைய ஜீவிதத்திற்குள்ளே ஒரு புளிப்பு காணப்பட்டது. उनके जिंदगी में एक खटाई दिखाई पड़ा। அது எப்படிப்பட்ட புளிப்பு என்று சொன்னால் वो कैसा खटाई था? யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதையெல்லாம் கேட்கிற இருதயம் அவனுக்குள்ளே இருந்தது. यूहन्ना बपतिस्मा देने वाले का हर उपदेश वो सुनता था। யோவான் ஸ்நானகனுடைய யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து அவன் சொல்லை கேட்டு வந்தான் அப்படின்னு மார்க் 6வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. यूहन्ना बपतिस्मा जो भी उसे अपना विचार सुनाता था उसके द्वारा ही वो सब काम करता था। அப்ப அவன் நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறான். वो अच्छी तरह से परमेश्वर के वचनों को सुनता है சிலர் தேவனுடைய செய்கைகளின்படியும் செய்கிறான். और करने का भी परमेश्वर के उपदेश के द्वारा ही करता है। ஆனால் அவனுடைய ஜீவிதத்திலே ஒரு முக்கியமான மோசமான காரியம் காணப்பட்டது. लेकिन उसकी जिंदगी में एक यहाँ पर एक खटाई आई। 17வது வசனம் சொல்லுகிறது, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை அவன் தனக்கு மனைவியாக்கி கொண்டான் என்று பரிசுத்த வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். उसने अपने भाई के पत्नी को हेरोदियास को अपने विवाह करके अपना पत्नी बनाया। அப்படி என்றால் ஜீவித புளிப்பிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? जीवन के खटाई से अगर हमें बचाना है तो उसका मतलब क्या है? ஆண்டவர் சொல்கிறார், வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதின்படி நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். पवित्र शास्त्र कहता है कि केवल वचनों को नहीं सुनना ही नहीं परंतु उसके मार्ग में चलना। பூரணமான புளிப்பில்லாத ஜீவிதம் நம்முடைய ஜீவிதத்தில் அவசியமாய் இருக்கிறது. पूर्णता से बिना खटाई का जिंदगी हमारे पास होना चाहिए। அந்த புளிப்பில்லாத அப்பங்களை நாம் புசித்த பிற்பாடு ऐसे बिना खटाई के जो रोटी हम जब लेने के बाद செங்கடலின் அனுபவத்திற்குள்ளே கடந்து போக வேண்டும். लाल समंदर के अनुभव में हमें चलना है। செங்கடலின் அனுபவம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? लाल समंदर का अनुभव का मतलब क्या है? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமாய் இருக்கிறது. बपतिस्मा का अनुभव। அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1, 2, 3வது வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது நாம் அந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். पहले कोरिन्थियन का पुस्तक 10वां अध्याय उसका 1, 2 से 3रा वचन अगर हम पढ़ें, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. सब लोग जो है बादल में और समंदर में मूसा के द्वारा बपतिस्मा लिए। எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर के संतानों, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தாமதிக்க கூடாது என்பது சத்தியம்தான். ये सच है कि बपतिस्मा लेने में हमें देर नहीं करना है। அது எவ்வளவு சீக்கிரமா எடுக்க வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமா நாம் எடுக்க வேண்டும் என்பது உண்மைதான். जितना जल्दी हो सके हमें बपतिस्मा लेना है। ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி பிறகு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. लेकिन पवित्र शास्त्र कहता है कि सब जगह पे प्रचार करके उन्हें लोगों को अपना चेला बनाने के बाद बपतिस्मा देना। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की स्तुति हो। ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு उद्धारता पाने के बाद பரிசுத்தனாய் வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். पवित्रता से जीने के लिए हमें प्रयास उठाना है। வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் நாம் செய்ய வேண்டும். इस पृथ्वी से अलग होकर जीना है। புளிப்பின் அனுபவங்களை நாம் உதறி தள்ளி புளிப்பு இல்லாத அனுபவங்களுக்கு நேராக நாம் கடந்து போக வேண்டும். हमारी जिंदगी में खटाई नहीं दिखना चाहिए। அதற்கு பிறகு தேவனது ஆலோசனையின்படி நாம் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். और उसके बाद ही परमेश्वर के अनुसार परमेश्वर के बपतिस्मा के अनुसार हमें बपतिस्मा लेना है। சீஷனாய் மாறின பிற்பாடு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காரியம். चेला होने के बाद बपतिस्मा लेना एक अद्भुत कार्य है। அதனால்தான் நமது பழைய கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஞான ஸ்நானத்தை உடனே கொடுப்பது கிடையாது. इसलिए पुराने नियम में जब देखेंगे, पुराने जमाने में हम देखेंगे कि लोग जो है जल्दी से बपतिस्मा नहीं देते। யாருக்கும் உடனே ஞான ஸ்நானம் கிடையாது. बहुत जल्दी किसी को बपतिस्मा नहीं அவங்களுக்கு देते। நிறைய உபதேசங்கள் கொடுக்கப்படும். उन्हें बहुत से उपदेश सिखाया जाता அவங்க है। சபை காரியங்களை ஒழுங்காக கவனிக்க வேண்டும். कलीसिया के कार्यों को उन्हें संभालना है। அவங்க சபைகளுக்கு சரியாக கடந்து வர வேண்டும். कलीसिया में बराबर आना है। அவங்களுடைய சாட்சியான வாழ்க்கை கண்காணிக்கப்படும். उनकी जिंदगी में गवाही का
जिंदगी होना அதற்கு चाहिए। பிறகுதான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட और முடியும். उसके बाद ही बपतिस्मा दिया ஏனென்றால் जाता है। அதுதான் வேதத்தின் ஒழுங்கு. वो इसलिए कि पवित्र शास्त्र में यही कहा गया है। அப்படி ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டால் उसके ऐसे बपतिस्मा अगर दे 430 வருடம் நம்மை துரத்தின சத்துருவின் கிரியைகள் அந்த தண்ணீருக்குள்ளே அழிக்கப்பட்டு போகும். 430 साल जो शत्रु हमारे पीछे था वो उस पानी में मिट जाएगा। செங்கடலை கர்த்தர் இரண்டாக பிளந்த பொழுது लाल समुद्र को जब परमेश्वर ने बंटवाया, பார்வோனும் அவன் சேனைகளும் செங்கடலுக்குள்ளே அமிழ்த்தப்பட்டது போல फिरौन और उसका सेना जैसे उस समुद्र में डूबे, தண்ணீருக்குள்ளே இறங்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாம் மூழ்கி ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது जैसा पिता पुत्र और पवित्र आत्मा के नाम से हम जब बपतिस्मा लेते हैं, நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோனின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போய்விடும். हमें दास बनाने वाला फिरौन की क्रियाओं को यीशु मसीह के नाम से वो मिट जाएगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की स्तुति हो। இன்னைக்கு நாம் ரெண்டு காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். आज हमने 2 कार्य पवित्र शास्त्र में पढ़ा। முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். पहला यीशु मसीह के लहू से हमें अपने आप को धुलवाना है। இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ஒரு நொடி பொழுதிலே அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து ரட்சிக்க வல்லமை உடையது. यीशु मसीह का लहू सामर्थ्य है कि वो हमें उस दास से छुड़वाए। அப்படி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு புளிப்பு இல்லாத ஜீவிதம் செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். और उद्धारता पाने के बाद हमारी जिंदगी में खटाई नहीं दिखना चाहिए। நம்முடைய குருவை பின்தொடர்கிற நல்ல சீஷர்களாக நாம் மாற வேண்டும். और ऐसे यीशु मसीह जो हमारे गुरु हैं, हम जब उनके मार्ग में चले तो उनका चेला बनना है। அதற்கு பிற்பாடு கர்த்தர் நமக்கு உபதேசம் பண்ணின ஞானஸ்நான சத்தியத்திற்கு நாம் நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். और उसके बाद यीशु मसीह ने जैसे कहा हमें बपतिस्मा लेना है। இவைகளை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது கானான் தேசத்தின் அடுத்த படிகளுக்குள்ளே நமது கால்கள் வைக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. और ये सब करने के बाद प्रभु यीशु मसीह जो है हमें सहायता करे कि कानान देश में हम अपने पैरों को रखें। கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வசனங்களை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். प्रभु की अगर इच्छा हो तो आगे चलकर भी हम इस वचन पर ध्यान देंगे। இப்பொழுது நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். हम अपने आंखें बंद करके प्रभु की स्तुति करें। ஹalleluya. கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை இந்த அருமையான கானானின் பாதையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை உண்மையாய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கும்படியா நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. புள்ளிப்பில்லாத ஜீவிதம் நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, புள்ளிப்பில்லாத ஒரு ஜீவிதம் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. புள்ளிப்பில்லாத ஒரு ஜீவிதம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஹalleluya. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறது போல ஆண்டவரே, எங்கள் ஜீவிதத்தில் எந்த புளிப்பும் இல்லாமல், எந்த புளிப்பும் இல்லாமல், எந்த புளிப்பும் இல்லாமல் பரிசுத்தத்தை தேவ பயத்தோட கூட பூரணப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹalleluya. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த கானான் யாத்திரையிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தைகள் எல்லாம் உமது இரத்தத்தினாலே கழுவப்படுவதாக. தெய்வமே, உமது இரத்தத்தினாலே கழுவப்படுவதாக. உமது இரத்தத்தினாலே கழுவப்படுவதாக. உமது இரத்தத்தினாலே கழுவப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும், 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 பரிசுத்தப்படுத்தும். ஹalleluya.
ஹalleluya ஹalleluya எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க ஆமென். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஹalleluya பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பீதையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரி ஹalleluya praise the Lord கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் நும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சேர்ந்து சொல்லுவோம். கழுவும் நும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே சுத்தாவியே கனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாகே தேவா அருள் தாருமே. ஜெயம் பெற்று மாமிசம் சாகே தேவா அருள் தாருமே. கல்வாரி நன்மீதையே கண்டு ஓடி வந்தேன். கல்வாரியே அன்பீதையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் நும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்கள் புளிப்பான அனுபவங்களை எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. எங்கள் பொல்லாப்புகளை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. எங்கள் மாய்மாலங்களை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. எங்கள் உபதேச புளிப்புகளை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரம கானானிலே எங்கள் பாதங்கள் படும்படிக்கு எங்கள் பாதங்களை பரிசுத்தம் உள்ளதாய் மாற்றுவீராக. எங்கள் கண்களை பரிசுத்தம் உள்ளதாய் மாற்றுவீராக. எங்கள் சிந்தனை மண்டலங்களை உமது இரத்தத்தினால் கழுவுவீராக. சத்திய வேதத்தின்படி நடப்பதற்கு எங்கள் தெய்வம் எங்களை உயிர்ப்பிப்பீராக. எங்கள் கால்கள் சத்தியத்தின் பாதையிலே நடக்க தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வசனத்தை சிந்தித்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாசித்த வேத வார்த்தைகளின்படி, சிந்தித்த வசனங்களின்படி புள்ளிப்புள்ளாத ஜீவிதம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம். மாய்மாலங்கள் வேண்டாம். உண்மை துப்புரவு என்று சொல்லப்படுகிற புள்ளிப்பில்லாத அப்பங்களோட கூட கர்த்தாவே நாங்கள் பண்டிகையை ஆசரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக.
எங்களை உணர்த்துவீராக, எங்களை போதிப்பீராக. நாங்கள் தவறி போனால் கர்த்தர் எங்களை திருத்துவீராக. எங்கள் பாதைகள் சரியாய் கானானை நோக்கி நடக்கத்தக்கதாக, பரலோகத்தை நோக்கி நடக்கத்தக்கதாக எங்கள் ஆவியை, எங்கள் ஆத்துமாவை, எங்கள் சரீரத்தை கர்த்தர் உமது இரத்தத்தினாலே ஒரு விசை கூட கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்குள்ளும் இந்த வார்த்தைகள் கிரியை நடப்பிப்பதாக. விதைக்கப்பட்ட வசனங்கள் ஒன்றும் வெறுமையாய் போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உமது வருகைக்கு கர்த்தரை ஆயத்தப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இருந்து வீடுகளிலே இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு ஆண்டவரே, வேதனைகளோடு, கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை கொடுத்தருளும்படியாய், பலத்தை அருளும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் தெய்வமே, யாருக்கும் எந்த பலகீனங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட இடங்களிலே சங்கார தூதனுக்கு இடமில்லை என்று யாத்ராகமத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்கிறபடி கர்த்தாவே, உமது ரத்தம் எங்கள் பட்டணத்துக்கு மேலே, எங்கள் பட்டணத்தின் தெருக்களுக்கு மேலே, எங்கள் அண்டை பட்டணங்களுக்கு மேலே, ஒவ்வொரு நகரத்திற்கு மேலேயும் இயேசுவின் நாமத்தினாலே தெளிக்கப்படுவதாக. நீர் மிகுந்த இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தர் ஜனங்களுக்கு மனது இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்திற்கு கர்த்தர் மனதிறங்கும். ஆண்டவரே, கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை விடுவிப்பீராக. மரண பயத்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். காலம் சமீபமாய் இருக்கிறதை அறிகிற அறிவை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகம் முழுவதிலும் இருக்கிற பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபையாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.